ஹலோ நண்பர்களே! நாகப்பாம்பும் காகமும் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு காகம் மரத்தின் உச்சியில் உள்ள கூட்டில் நிறைய முட்டைகளை ஈன்றது. காகம் தன்னுடைய கூடு கொடிய மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம்பியது. ஆனால் அதன் நம்பிக்கை வீணானது. ஒரு பெரிய நாகப்பாம்பு காகத்தின் கூட்டை மோப்பம் பிடித்தது. பாம்பு காகத்தின் கூண்டிற்கு ஊர்ந்து சென்று ஒவ்வொரு முட்டையாக சாப்பிட்டு வந்தது. ஒவ்வொரு முறை காகம் முட்டையிடும் போதும் பாம்பு அவைகளை சாப்பிட்டு வந்தது. அந்த பாம்பிடமிருந்து விடுபடுவதற்கு காகம் ஒரு வழியை தேடியது. அது பாம்பிடம் சண்டையிட்டும் அளவிற்கு வலுவானதில்லை. அது தனது முட்டைகளை நினைத்து மிகவும் வருத்தமுற்றது. இனி வருங்காலத்திலாவது தனது முட்டைகளை காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணியது. காகம் தனது துணைவியுடன் அமர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டின. அதன்படி மறுநாள் காகம் அந்நாட்டு அரண்மனைக்கு பறந்து வந்தது. மகாராணி இருக்கும் இடத்திற்கு சென்று அவரது தங்க மாலையை வாயில் கவ்விக்கொண்டு உரத்த குரலில் கத்திக்கொண்டு வேகமாக பறந்து சென்றன. அங்கிருந்த காவலர்கள் காகம் கரையும் சப்தத்தை கேட்டு வெளியில் வந்தனர். அவர்கள் மகாராணியின் தங்க மாலையை வாயில் கவ்விக்கொண்டு பறப்பதை பார்த்தனர். காவலர்கள் அந்த காகங்கள் பறந்து செல்லுமிடங்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். அந்த காகங்கள் காட்டிற்குள் சென்று அந்த பாம்பு வசிக்கும் கரையான் புற்றுக்குள் அந்த தங்க மாலையை போட்டது. அதை கவனித்த காவலர்கள் அந்த கரையான் புற்று பாம்பு வசிக்கும் இடம் என்பதை அறிந்தனர். காவலர்கள் மிகுந்த சிரத்தையுடன் அந்த புற்றுக்குள் ஈட்டிகளை விட்டு தங்க மாலையை தேடினார்கள். அச்சமயம் புற்றுக்குள் இருந்து நாகப்பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது. காவலர்கள் உடனடியாக அந்த நாகப்பாம்பை அடித்து கொன்று விட்டார்கள். அந்த இறந்த பாம்பு தான் காகத்தின் முட்டைகளை தின்று வந்தது. காவலர்கள் மேலும் அந்த புற்றுக்குள் தேடி மகாராணியின் தங்க மாலையை வெளியில் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார்கள். காகத்தின் உயர்வான உணர்வுகளால் நிவாரணம் கிடைத்தது. பிறகு காகம் முட்டைகளை இட்டு பொறித்து குஞ்சுகளுடன் உல்லாசமாக வாழ்க்கை நடத்தி வந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அறிவு வலிமையை ஈட்டித் தரும். மீண்டும் சந்திப்போம்.